நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. சரித்திரத்தில் இடம்பெற்ற சில கதாபாத்திரங்களை கொண்டு புனைக்கதையாக வடமொழியில் ஒரு கதை உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கதையை தழுவி எழுதப்பட்ட தமிழ் கதை தான் சாணக்கிய தந்திரம். இது புனைக்கதையாக இருந்தால் கூட சாணக்கியர் எந்த மாதிரியெல்லாம் தந்திரம் பண்ணி அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார், சந்திரகுப்த மௌரியரை எப்படி அரசாட்சியரை செஞ்சிருப்பார் அப்படிங்கிறத சுவையாக சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அந்த கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 23 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மந்தாகினி நதிக்கரையோரத்தில் பாடலிபுரம் அப்படிங்கிற சிறப்பும் செல்வமும் மிக்க நகரம் இருந்துச்சு. இந்த நகரத்தை நந்த வம்சத்தை சேர்ந்த சர்வார்த்த சித்தி அப்படிங்கிற அரசன் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இந்த அரசனுக்கு பக்கபலமாக இருந்தது அந்த நாட்டோட அமைச்சரான மகா மந்திரியும் புத்திசாலியுமான அமாத்திய ராட்சசன். இப்படிப்பட்ட ஒரு மந்திரி பக்கபலமாக இருக்கிறனால தான் அந்த சர்வார்த்த சித்தி அரசை மற்ற யாராலையும் கைப்பற்ற முடியல. அப்படி இருக்கும்போது அந்த அரசர் ஒரு அரசகுல பெண்ணான சுனந்தை அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கணிகையர் பெண் மீது ஆசைப்பட்டு முறை அப்படிங்கிற பெண்ணையும் திருமணம் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது முறைங்கிற பெண்ணுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு மௌரியன் அப்படின்னு பெயர் சூட்டுறாரு. சுனந்தை அப்படிங்கிற அரசகுல பெண்ணுக்கு 9 மகன்கள் பிறக்கிறாங்க. அவர்களுக்கு நந்தன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து நவ நந்தர்களாக போற்றி புகழ்கிறாங்க. இந்த அமாத்திய ராட்சசன் இருக்கிறார் இல்லையா, மந்திரியா, அவருக்கு எஜமான விசுவாசம் ரொம்பவே அதிகம். அவர் அரச குலத்துக்கு எஜமான விசுவாசத்தோடு இருப்பார். அப்படி இருக்கிற அவர் நந்த வம்சத்தை மட்டும் சிறப்பாக கவனிச்சுக்குவார். இந்த முறை அப்படிங்கிற கணிகையர் பெண்ணுக்கு பிறந்த மகனுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அவருக்கு மட்டும் இல்லை, அரசனுக்கும் அந்த மாதிரி தான் எண்ணம். நவ நந்தர்களுக்கே அரசை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்கள் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமா மூத்தவனுக்கே பட்டம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நவநந்தர்கள் பார்க்க ஒரே போல இருப்பாங்க. அதில் மூத்தவன் யாருன்னு அவர்களாக சொன்னாதான் உண்டு. அப்படி இருக்கிறனால அவர்களையே கூப்பிட்டு கேட்பமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மௌரியனை பற்றி யாரும் அவங்க கவலைப்பட்டதாவே தெரியல. ஆனால் மௌரியன் தான் பயங்கரமான புத்திசாலி. கல்வி கேள்விகளில் மட்டும் இல்லை, போர்க்கலைகளிலும் அவன்தான் சிறந்தவன். நவநந்தர்கள் எல்லாம் அவனுக்கு கீழே தான். இருப்பினும் நந்தர்கள் வம்சத்தை சேர்ந்தவன், அரசகுல பெண்ணுக்கு பிறந்தவன் அப்படிங்கிற காரணத்தினால மட்டுமே நவநந்தர்களுக்கு பட்டம் கட்ட அரசரும் மந்திரியும் தீர்மானிச்சிட்டாங்க. இது மௌரியனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது என்ன ஓரவஞ்சனை அப்படின்னு கோபப்பட்டார். இதுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு தந்திரமாக திட்டமும் போட்டார். அப்போதான் மூத்தவனான மௌரியன் தன்னுடைய இளைய சகோதரர்களில் ஒருவனை பார்க்க போகிறாங்க. நவநந்தர்களில் 3வது ஆளை பார்க்க போய் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு உன் மேலே ரொம்பவே பாசம் அதிகம். நாளைக்கு மூத்தவனுக்கு பட்டம் கட்டுறாங்களாம். உங்களில் யார் மூத்தவன் அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் தெரியும். அதனால் நீயே மூத்தவன்னு சொல்லிடு. நீ அரசனாவது தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு நயவஞ்சகமாக பேசுகிறான் மௌரியன். இதை கேட்டதும் அந்த நவநந்தர்களில் இருக்கிற அவனுக்கும் அதான் சரின்னு படுது. இப்படியே அந்த 9 பேர் வீட்டுக்கும் போய் மௌரியன் அவர்களை தூண்டி விட்டுட்டு வரான். நான் தான் மூத்தவன்னு சொல்லுன்னு 9 பேர்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி வரான். அடுத்த நாள் பட்டம் கட்ட அங்கே நவநந்தர்கள் வரவழைக்கப்படுறாங்க. அரசன் முன்னாடியும் மந்திரி முன்னாடியும் அவர்கள்கிட்ட உங்களில் யார் மூத்தவன், அவனுக்கே முதல்ல அரச பட்டம் கட்டுறேன் அப்படின்னு அரசர் கூப்பிட அங்கே 9 பேரும் நான் தான் மூத்தவன் வந்து நிற்கிறாங்க. இதை கேட்டதும் அரசருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லோருக்கும் அரச பதவி வேணும்னு ஆசைப்படுறாங்களே, என்ன செய்ய அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு உட்கார்றாரு. அந்த நேரத்தில் தான் அமாத்திய ராட்சசனுக்கு ஒன்று புரியுது. இது யாரோ செய்கிற தந்திரம் தான், நவநந்தர்கள் தானாக இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு யோசிச்ச அவர் மறுநாள் என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. எல்லோருக்குமே அரசாட்சி வேணும்னு ஆசைப்படுறாங்க. பேசாமல் 9 பேருக்கும் இந்த அரசாட்சியை பங்கு போட்டு கொடுத்துடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நகரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அரசரும் சரின்னு சொல்கிறாரு. உடனே இந்த தகவல் மௌரியர் காதுக்கு போகுது. மௌரியர் உடனே வேகமாக கிளம்பி தன்னுடைய தம்பிமார்கள்கிட்ட போகிறாரு. தம்பிமார்கள்கிட்ட போய் எனக்கு தான் பாடலிபுரம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு தூண்டி விடுறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக போய் அவங்க மேலே பாசம் இருக்கிறதா நடித்து அதே மாதிரி சொல்கிறாரு. நவநந்தர்களும் மறுநாள் வந்து எல்லோருமே எனக்கு தான் பாடலிபுரம் வேணும் அப்படின்னு ஒரே நகரத்தையே கேட்குறாங்க.
இது என்ன பெரிய பிரச்சனையாக போயிருச்சு அப்படின்னு அரசர் வேறு வழி யோசிக்க முயற்சிக்கும் போது அங்கே அமாத்திய ராட்சசன் ஒன்று சொல்கிறான். இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் மௌரியன் தான். அவன் தான் அவர்களை தூண்டி விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணுறான். அவனை பின்தொடர்ந்து நான் கண்காணித்தேன். அதன் மூலம் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மௌரியனுக்கு ஒரு வழி பண்ணாமல் இவர்களுக்கு அரசாட்சியை பங்கிட்டு கொடுப்பது சரியல்ல அப்படின்னு சொல்கிறத கேட்ட அரசர் சரி என்ன பண்ணலான்னு அமாத்திய ராட்சசனை கேட்க, அவரோ நான் மந்திரி பதவியை துறந்துடுறேன், என்னோட மந்திரி பதவியை மௌரியனுக்கு கொடுத்துடலாம், அப்போ தான் அவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான், கொஞ்ச காலம் போகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு மந்திரி சொல்கிறத அரசர் கேட்டுக்கிறாரு. நவ நந்தர்களை கூப்பிட்டு பாடலிபுரத்தை ஆளுக்கு ஒரு வருடம் ஆட்சி பண்ணுங்க, உங்களுக்கு மந்திரியா மௌரியன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் மனைவியும் வனவாசம் போகிறாங்க. அமாத்திய ராட்சசனும் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி வெளி தேசத்துக்கு போகிறான். கொஞ்ச நாட்கள் இப்படியே இருக்கு. நவநந்தர்களை பொம்மைகளாக வச்சு மௌரியன் தன்னோட ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தான். சில காலம் இப்படி போயிட்டு இருக்கும்போது மௌரியனுக்கு நிறைய மகன்கள் பிறக்கிறாங்க. கடைசி மகனா சந்திரகுப்த மௌரியன் பிறக்கிறான். இப்படி இருக்கும்போது தன்னுடைய மகன்களுக்கும் இந்த அரசாட்சியில் பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் மௌரியன். அதனால் தன்னோட மகன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசு சபைக்குள்ளே கொண்டு வரான். சில பதவிகள் கொடுத்து உட்கார வைக்கிறான். தன்னுடைய கடைசி மகனான சந்திரகுப்த மௌரியனை பொக்கிஷ பாதுகாவலராக நியமிக்கிறான். அப்போது அந்த பணியை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தான் சந்திரகுப்த மௌரியன். பொக்கிஷத்தை அதிகப்படுத்துறதுக்காக பல நாடுகள் மீது படையெடுத்து அந்த நாடுகளை வசப்படுத்தி அந்த நாட்டு அரசர்களை தன்னோட நாட்டுக்கு கப்பம் கட்ட வச்சிட்டு இருந்தான். அதனால் பொக்கிஷ பாதுகாவலர் பணி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் அந்த அமாத்திய ராட்சசனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போது நாட்டில் ஆட்சியெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்தவர் அங்கே நவநந்தர்கள் பொம்மைகளாக இருக்கிறத பார்த்து கஷ்டப்படுறாரு. தன்னோட எஜமான விசுவாசத்தை அங்கே காட்ட தொடங்குறாரு. நவநந்தர்கள் தானே இங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மௌரியன் தன்னுடைய வாரிசுகளை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அதுவும் அந்த சந்திரகுப்த மௌரியன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயந்து நடுங்கிறாரு. இனி இவர்களை விட்டு வச்சா நந்தர்களை ஆட்சி பண்ணவே விட மாட்டாங்க, நந்த வம்சத்தையே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு முடிவு கட்ட ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ தான் அங்கே வந்து நவநந்தர்களை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. உங்களை பொம்மைகளாக வச்சுக்கிட்டு இந்த மௌரியன் செய்கிற வேலையை பார்த்தீங்களா, இவர்களுக்கு முடிவு கட்டணும். அதனால் உங்களோட அரண்மனைக்கு கீழே மிகப்பெரிய மண்டபத்தை கட்டுங்க. அது மந்திராலோசனை மண்டபம் அப்படிங்கிற பெயரில் இருக்கட்டும். அந்த மண்டபத்துக்கு மௌரியனையும் அவனோட புதல்வர்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே மந்திராலோசனை மண்டபம் கட்டப்படுது. அங்கே மந்திராலோசனை சில நாட்கள் நடைபெறவும் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவசரமாக ஒரு தூதுவனை அனுப்பி மௌரியனையும் அவனோட புதல்வர்களையும் அந்த மண்டபத்துக்கு வர சொல்கிறாங்க. வந்து சேர்ந்தவர்களுக்கு அங்கே ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஏன்னா அங்கே மௌரியனுக்கும் மௌரியனுடைய புதல்வர்களுக்கும் மட்டும் ஒரு மேஜை போடப்பட்டிருந்துச்சு. அது உணவு மேஜை. அதன் மேலே இலை விரிக்கப்பட்டிருந்துச்சு. உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டிருந்துச்சு. அது பக்கத்திலேயே ஒரு விளக்கும் ஒரு சொம்பு நீரும் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே மௌரியன் கதி கலங்கி போகிறாரு. ஏன்னா அங்கே அது கொலை விருந்துங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. கடைசியாக ஓடி போய் கதவை திறந்து பார்க்கலான்னு போனால் கதவு அடைப்பட்டு இருக்கு. உடனே அப்போ புரிஞ்சுக்கிறாரு, நம்மளை கொலை பண்ணுறதுக்கு தான் இங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே அமாத்திய ராட்சசனுடைய வேலை தான். இப்படி அவர்களை அந்த மண்டபத்தில் வச்சு வெளியில் கதவுகளை அடைத்து உடனே சுவர் எழுப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதையும் செஞ்சிட்டாரு. இப்போது உள்ளே அடைபட்டு கிடக்கிறாங்க. அந்த உணவு அத்தனையும் ஒரு நாளைக்கு தான் ஆகும். இப்போது மௌரியனும் அவருடைய புதல்வர்களும் ஒரு நாள் மட்டும்தான் வாழ முடியும். அதனால் என்ன யோசனை பண்ணினாருன்னா, தங்களில் சிறந்த சந்திரகுப்தன் மட்டுமே இந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கட்டும், நம்முடைய பகைவர்களை பழி தீர்க்க, நாமெல்லாம் இறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதனால் சந்திரகுப்தனை மட்டும் உணவருந்த சொல்கிறாரு, தண்ணீர் பருக சொல்கிறாரு. அப்படியே அந்த சந்திரகுப்தன் தன் தந்தை சொல்படியே கேட்டுட்ருக்காரு. அந்த சந்திரகுப்த மௌரியரின் கண் முன்னாடியே அவரோட தந்தை மௌரியனும் மற்ற சகோதரர்களும் மடிந்து போகிறாங்க. காலம் வரட்டும்னு காத்திருக்கிறாரு. அந்த காலமும் நெருங்கி வர ஆரம்பிக்குது. இந்த நாட்டுக்கு ஒரு பகை நாடு இருந்துச்சு, யவன தேசம் அப்படின்னு. அந்த யவன தேசத்தை ஒரு முறை சந்திரகுப்த மௌரியர் வென்று கப்பம் கட்ட வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ தான் சந்திரகுப்த மௌரியரை எங்கேயோ கொண்டு போய் அடைச்சிட்டாங்களே, அவர் இறந்து போயிட்டாரே, அதனால் நான் ஏன் கப்பம் கட்டணும் அப்படின்னு அந்த யவன தேசத்து அரசன் திமிரா இருந்தான். அது மட்டும் இல்லை,
கூண்டில் அடைச்ச ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து நடு வீதியில் வச்சுக்கிட்டு, இந்த சிங்கத்தை கூண்டை திறக்காம யார் வெளியில் எடுக்கிறாங்களோ அவங்க நாட்டுக்கு தான் நான் கப்பம் கட்டுவேன், அந்த நாட்டுக்கு மட்டும்தான் நான் அடிபணிவேன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாயிட்டமேனு நவநந்தர்கள் வருத்தப்பட்டு இருந்தாங்க. அமாத்திய ராட்சசனும் கூட ஆச்சரியப்பட்டு தான் போனான். ஏன்னா அந்த சிங்கத்தை எப்படி கூண்டை திறக்காம வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போதான் அவனுக்கு சந்திரகுப்த மௌரியனோட நினைப்பு வருது. அவன் மட்டும் இருந்திருந்தா ஏதாவது செஞ்சு நம்ம நாட்டோட மானத்தை காப்பாற்றிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அவன் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த சுவரை இடிக்க சொல்கிறாரு. கதவை திறந்து பார்க்குறாரு. அத்தனை பேரும் பிணமாக கிடக்க மௌரிய வாரிசில் ஒரே ஒருத்தன் சந்திரகுப்த மௌரியன் மட்டும் உயிரோடு இருந்தான். அவனை வெளியில் கூட்டிகிட்டு வராரு. அவனை கட்டி அணைச்சிக்கிறாரு. நீ உள்ளே இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது, இது யாரோ செய்த சதி அப்படின்னு அமாத்திய ராட்சசன் அப்படியே நடிக்கிறான். நவநந்தர்களும் அதே நடிப்பை பின்தொடர்றாங்க. இது எல்லாம் தெரிந்தும் தெரியாததுமா சந்திரகுப்த மௌரியன் வெளியில் வரான். வந்தவனுக்கு வந்தவுடனே ஒரு வேலை கொடுக்கப்படுது. கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை கூண்டை திறக்காமலே வெளியில் எடுக்கணுமா, அப்போதான் அந்த யவன அரசன் கப்பம் கட்டுவேன் அப்படின்னு நிற்கிறான். நீ இதை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு அமாத்திய ராட்சசன் கேட்க, சந்திரகுப்த மௌரியன் அந்த கூண்டை சுற்றி சுற்றி பார்க்குறான். அந்த கூண்டுக்குள்ளே சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் அங்கே இருக்கிற மனிதன் சுற்ற சுற்ற அதுவும் சுற்றுது. இது எப்படி கூண்டுக்குள்ளே போயிருக்குங்கிறதே அவனுக்கு சந்தேகம்தான். அப்படி இருக்கும்போது நல்லா உற்று கவனித்து பார்க்குறான். அது சிங்கம் மாதிரி தெரியல. மெழுகும் கொழுப்பும் அப்பப்பட்டு அது மேலே சிங்கத்தின் முடிகள் ஒட்டப்பட்டிருக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்ச அவன் ஒரு தீப்பந்தத்தை கேட்குறான். அதை அந்த கூண்டுக்கு பக்கத்தில் கொண்டு போக அந்த சிங்கம் அப்படியே மெழுகும் கொழுப்பும் உருகி போய் கம்பிகளாக நிற்கிது. அந்த கம்பிகளை அப்படியே வளைத்து கூண்டை திறக்காமலேயே வெளியே உருவி எடுக்கிறான். இப்போது சிங்கம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக அது கொண்டு வந்த காவலர்கள் எல்லாம் சந்திரகுப்த மௌரியன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தெரிச்சு ஓடுறாங்க. இனி யவன அரசன் கப்பம் கட்டி தான் ஆகணும். இப்போது பாடலிபுரம் மானமும் காப்பாற்றப்பட்டுருச்சு. சந்திரகுப்த மௌரியனுக்கு இனி பதவி கொடுத்தாகணும் இல்லையா, அதனால் மீண்டும் அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனை இன்னும் ஏதோ பண்ணணுமே அப்படின்னு நினச்ச ராட்சசன் வேறொரு வேலையும் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, சாப்பிட வருபவர்களுக்கு சீட்டு கொடுக்குற வேலை. நவநந்தர்கள் சாப்பிடும்போது 100 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு அவர்களோடு அமர்ந்து தான் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் அறிவாளியும் புத்திசாலியுமான ஒரு நபரும் உட்கார்ந்து சாப்பிடணும். இப்படி 110 பேருக்கு அங்கே இலை விரிக்கப்படும். அதில் 100 பேர் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குற வேலை தான் இந்த சந்திரகுப்த மௌரியனுக்கு கொடுத்துருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே வந்தவர்களுக்கு திரும்ப சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலைன்னா அவங்க கண்டபடி திட்டுவாங்க. அந்த திட்டையெல்லாம் அவன் வாங்கட்டுமே அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் அந்த அமாத்திய ராட்சசன் அவருக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்தான். அப்படி வருவோர்க்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் சீட்டை கொடுத்துட்டு இருந்தான் சந்திரகுப்த மௌரியன். அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனிதன் வராரு. அழுக்கடைந்த தேகம், கிழிந்த துணி, குடுமி அப்படி வந்துட்டுருக்கிறாரு. வந்துட்டுருக்கும்போது ஒரு அருகம்புல் கட்டை தடுக்கி விட்டுருது. கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா எழுந்த அவர் அந்த அருகம்புல் கட்டையை எடுத்து தீ வைத்து கொளுத்தி அந்த சாம்பலை கரைத்து குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா திரும்ப வர்றாரு. இதை பார்த்துட்டு இருந்த மௌரியனுக்கோ ஆச்சரியம். எதற்காக இப்படி செஞ்சீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நான் தான் சாணக்கியன், பல வேதங்களை கற்றறிந்தவன். இவ்வளவு காலமாக தவம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய சீடர்களும் நண்பர்களும் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்கே நான் அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் இங்கே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த சந்திரகுப்த மௌரியன், எனக்கு நீங்கள் செய்த செயல் வினோதமாக இருக்குது, எதுக்காக அப்படி செஞ்சீங்க, அருகம்புல் கட்டையை எதற்காக எரித்து குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பதிலாக சாணக்கியர் சொன்னதை கேட்டு அசந்து போனான். அந்த அருகம்புல் கட்டைக்கு நான் எந்த துரோகமும் செய்யலை, ஆனால் அது என்னை கீழே தள்ளி விட்டுருச்சு. என்னை கீழே தேவையில்லாமல் தள்ளி விட்டவங்கள வேரோடு அழிக்கிறது தான் என்னோட வேலை. எத்தனை அரசர்களாக இருந்தாலும் சரி, என்னோட புத்தி கூர்மையால் அவர்கள் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா வேரோடு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டாவன் அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்குறான். நீங்கள் அரசர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஆள், தனியாக ஒரு இலை போடப்பட்டிருக்கும், தங்க கிண்ணத்தில் தண்ணி வைக்கப்பட்டிருக்கும், அங்கே போய் உட்காருங்க, 100 பேர் உட்கார இடத்துல நீங்கள் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இந்த சீட்டை வாங்கிட்டு போன அவர் உள்ளே போய் நவநந்தர்கள் பக்கத்தில் போடப்பட்ட இலையில் உட்கார்றாரு. அப்போ வந்த நவநந்தர்கள் இவரோட கோலத்தை பார்த்து இவரை அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. நீ புத்திசாலியா, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே எழுந்த சாணக்கியர் தன்னோட குடுமியை அவிழ்த்து விடுறாரு.
என்னையவா அவமதிக்கிறீங்க, உங்களை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற சந்திரகுப்த மௌரியன் தான் இனிமே இங்கே அரசாட்சி பண்ண போகிறான், உங்களை எல்லாம் இந்த நாட்டை விட்டே விரட்டி அடிக்க போகிறேன் அப்படின்னு சபதம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. போனவர் போகும்போதே கையில் ஒரு செம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் சந்திரகுப்த மௌரியன் மேலே ஊற்றி, நீ தான் இனிமேல் இந்த நாட்டுக்கு அரசன், ஒரே அரசன், திறமையாக ஆட்சி செய்ய போகிற, இது என்னோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போனவர் தன்னோட நண்பர்களில் ஒருத்தரான இந்து சர்மாவை கூப்பிடுறாரு. அவரும் சாணக்கியர் அளவுக்கு திறமைசாலி தான். அப்படிப்பட்ட அவரை உடனே சாமியார் வேடம் போட்டுக்கிட்டு அந்த நவநந்தர்கள் கிட்ட போய் அவர்களோட நம்பிக்கையை பெறுற மாதிரி இரு, நான் சொல்கிறதையெல்லாம் செய்யின்னு அனுப்புகிறாரு. அவரும் அங்கே போயிடுறாரு. அடுத்தது பாகுராயன் அப்படிங்கிற ஒரு மனிதனை வேகமாக அந்த எதிரி தேசமான யவன தேசத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே இருக்கிற பர்வதேஸ்வரன் அப்படிங்கிற அரசனுக்கு நம்பிக்கையான ஆளா நீ மாறு அப்படிங்கிறாரு. ஏன்னா நந்த தேசத்துக்கு எதிர் தேசத்துக்கு போனால் தானே நவநந்தர்களை அழைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு. அவர் சொன்னதையெல்லாம் எல்லோருமே சரியாக செய்கிறாங்க. இந்த இந்து சர்மா அப்படிங்கிறவர் ஜீவசித்தி அப்படிங்கிற பேரில் நவநந்தர்களுக்கு நம்பிக்கையான ஆளாக வராரு. நந்த தேசத்தில் பாடலிபுரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாரு. துன்பத்தையும் அவரே கொடுக்குறாரு, அதை தீர்த்து வைக்கிற மாதிரி நல்ல மதிப்பையும் பெறுகிறார். இப்படிப்பட்ட அவர் சொன்னாதான் அந்த நாட்டில் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கும் அரசருக்கும் மந்திரிகளுக்கும் கூட வந்துடுது. அமாத்திய ராட்சசன் கூட அவரை முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவர் சொன்னால் சரி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் சாணக்கியர் எதிரி தேசமான யவன தேசத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற அரசனான பர்வதேஸ்வரன் கிட்ட, நீ என் கூட ஒத்துழைச்ச அப்படின்னா நான் அந்த நவநந்தர்களை அழிக்க போகிறேன், அந்த தேசத்தை எப்படியும் சந்திரகுப்த மௌரியனுக்கு நான் வாங்கி தரதா சொல்லியிருக்கேன், அந்த தேசத்தில் பாதி அவனுக்கு கொடுத்துட்டு மீதியை உனக்கு நான் வாங்கித்தரேன், நீ என்னோட வந்து அந்த நாட்டு மேலே படையெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த யவன ராஜாவும் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வரான். அதனால் பக்கத்தில் இருக்கிற சிற்றரசுகளான 5 சிற்றரசுகளை தன் பக்கம் சேர்த்துக்கிறாரு. இப்படி பலம் கூடி போய் சாணக்கியரோட புத்திசாலித்தனத்தோட அவங்க எல்லோருமே கிளம்பி இந்த பாடலிபுரத்தின் மீது படையெடுத்து வந்து நிற்கிறாங்க. அது ஒரு பௌர்ணமி தினம். அந்த நாளில் படையெடுத்து வரணும்னு சாணக்கியர் முன்னமே அந்த ஜீவசித்தி அப்படிங்கிற தன்னுடைய நண்பனுக்கு சொல்லிட்டார். அவர் போய் நவநந்தர்கள்கிட்ட வேலை செய்யாமல் தடுக்கணும் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிற 7 சேனாதிபதிகளை சந்திக்கிறாரு அந்த ஜீவசித்தி அப்படிங்கிற சாமியார். அவர் சொன்னதான் எல்லாமே சரியாக இருக்குன்னு அந்த பாடலிபுரம் முழுக்கவே நம்புகிறாங்களே. அதனால் இந்த ஜீவசித்தி அப்படிங்கிறவர் 7 சேனாதிபதிகள் கிட்டையும் போய், இன்னைக்கு மட்டும் நீங்கள் போருக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட கதி அவ்வளவுதான்னு சொல்ல அவங்க பயந்துக்கிட்டு போருக்கே போகிறதில்ல. அந்த நேரத்தில் சாணக்கியர் திட்டம் போட்டபடி அரண்மனையை சுற்றி வளைக்கிறாரு. சாணக்கியர் ஒரு வாசலிலும் யவன தேசத்து அரசன் ஒரு வாசலிலும் அதுக்கப்புறம் சந்திரகுப்தன் மறு வாசலிலும் நிற்கிறாங்க. அவர்களை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அமாத்திய ராட்சசன் சில வீரர்களை கூப்பிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் அங்கே தெருக்கல்ல ஒருத்தன் ஒரு விஷயத்தை கத்தி சொல்லிட்டு வரான். அமாத்திய ராட்சசன் கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு கத்தி சொல்கிறத கேட்டு நந்த அரசர்கள் பயந்து நடுங்கிறாங்க. நவநந்தர்கள் அமாத்திய ராட்சசனே இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போருக்கு வராங்க. அந்த நேரத்தில் சந்திரகுப்த மௌரியன் எளிதாக நவநந்தர்களை வெட்டி வீழ்த்துறான். அதுக்கப்புறமா இப்போது வேறொரு விதமாக சாணக்கியர் வெளியில் செய்தியை பரப்புகிறாரு. நவநந்தர்கள் தான் இறந்து போயிட்டாங்க, அமாத்திய ராட்சசன் இறந்து போகலை அப்படிங்கிற செய்தி தான் அது. இதை கேட்ட உடனே அமாத்திய ராட்சசன் சோர்ந்து போகிறான். நம்ம யாருக்காக இவ்வளவையும் பண்ணணும், இந்த நவநந்தர்களுக்காகவும் நந்த வம்சத்துக்காகவும் தானே, அப்படி இருக்கும்போது அவர்களே இறந்து போயிட்டா நான் யாருக்காக போர் புரியணும் அப்படின்னு தன்னோட போரை நிறுத்திடுறான். அதுக்கப்புறமா அவன் சந்திரகுப்த மௌரியன் கிட்ட வந்து, நீயும் நந்த அரசருடைய மகன்தான், இனி நான் உனக்கே அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு அடிபணிறான். ஆனால் மனதிற்குள் விஷம் இருக்க தான் செய்யுது. இந்த அரசாட்சியை எக்காரணத்தை கொண்டும் சந்திரகுப்த மௌரியனுக்கு கொடுக்கக்கூடாது. வனவாசம் போன தன்னோட அரசரை மீண்டும் கூட்டிகிட்டு வந்து அரியணை ஏற்றி அவரையே அரசராக்கணும், இவனை இந்த நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அமாத்திய ராட்சசன் அப்படி ஒரு பணிவான நாடகத்தை போட்டான். இதை சாணக்கியர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இருந்தாலும் அது தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டாரு. கடைசியாக சந்திரகுப்தனும் யவன தேசத்து அரசனும் சாணக்கியரும் தாங்கள் போட்டிருந்த கூடாரத்தில் தங்கியிருந்தாங்க. எப்படியும் சந்திரகுப்த மௌரியனுக்கு தானே இனி அரசாட்சி, அவனை நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து தான் அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு நாள் குறிச்சிருந்தாங்க. அதுவும்
நடு ஜாம நேரத்தில். அப்படி இருக்கும்போது இந்த தகவல் அரண்மனைக்கு சொல்லப்படுது. அரண்மனையை அலங்காரப்படுத்த சொல்கிறாங்க. அரண்மனையை அலங்காரப்படுத்துவதற்கு முன்னால் அமாத்திய ராட்சசன் இன்னொரு வேலையை பண்ணுறான். அவனுக்கு இன்னும் அந்த ஜீவசித்தி அப்படிங்கிற சாமியார் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படிங்கிறது அமாத்திய ராட்சசனுக்கு தெரியல. அதனால் ஜீவசித்தி அப்படிங்கிற அந்த சாமியார்கிட்ட ஒரு அழகிய பெண் கையில் விஷம் நிறைந்த கோப்பையை கொடுத்து விடுங்க, அந்த விஷத்தை நீங்களே உங்களோட மருத்துவ முறையில் தயார் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறான். எதுக்காக அப்படின்னா அந்த பெண்ணை கூட்டி கொண்டு போய் சந்திரகுப்த மௌரியன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். அன்னைக்கு கல்யாணம் பண்ணி ராணியோட வந்தாதான் அரண்மனைக்குள்ளே விடுவேன்னு சொல்லணும். அந்த சமயத்தில் அவள் தன் கையில் இருக்கிற அந்த விஷக்கோப்பையில் இருக்கிற விஷத்தை மௌரியனுக்கு கொடுத்து அவனை கொன்னுறணும் அப்படிங்கிற திட்டம் தான் அது. அதனால் அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சார் அமாத்திய ராட்சசன். அதுபோலவே அந்த பெண்ணை கூட்டி கொண்டு போய் சந்திரகுப்த மௌரியன் கிட்ட திருமணம் பண்ணிக்க சொல்கிறாரு. ஆனால் அங்கே சாணக்கியனோ வேற ஒரு திட்டம் போடுறாரு. ஏன்னா ஜீவசித்தி அப்படிங்கிற தன்னுடைய நண்பன் மூலமாக இந்த தகவல் ஏற்கனவே சாணக்கியர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் அந்த பெண்ணை யவன தேசத்து அரசனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த அரசாட்சி முழுக்க சந்திரகுப்த மௌரியனுக்கு வாங்கி தரதா தானே அவர் சபதம் போட்டிருக்கிறாரு. இதில் இந்த யவன தேசத்து அரசன் வேற பங்கு கேட்குறானே, இவனை எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் சரியாக விஷக்கோப்பையோடு அந்த பெண் வர அந்த பெண்ணை யவன தேசத்து அரசனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த பெண் அவருக்கு விஷமிட்டு கொள்றா. அன்று இரவு பர்வதேஸ்வரன் இறந்து போக அங்கே சாணக்கியனோ சந்திரகுப்த மௌரியனும் இருக்கிறாங்க. இந்த தகவல் யவன தேசத்து அரசனான பர்வதேஸ்வரனின் மகனுக்கு தெரிவிக்கப்படுது. அவனுடைய பெயர் மலையகேது. அவன் பயங்கர கோபப்படுறான். சாணக்கியரும் சந்திரகுப்த மௌரியரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டாங்களேன்னு கோபப்பட்ட அவன் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய நாட்டுக்கே போய் சேர்ந்துடுறான். யவன தேசத்தில் மீண்டும் இவங்களை பழி தீர்க்க திட்டம் போட்டுட்ருக்கான். இந்த நேரத்தில் அமாத்திய ராட்சசன் தான் இந்த வேலையை செஞ்சான் அப்படிங்கிறது சந்திரகுப்த மௌரியருக்கும் சாணக்கியருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிறத உணர்ந்த ராட்சசன் அந்த நாட்டை விட்டு அங்கிருந்து கிளம்பி வேறொரு தேசத்துக்கு போகிறான். அப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் சந்திரகுப்த மௌரியன் சரியாக ஆட்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக சில ஆட்களை நியமிச்சுட்டு போகிறான். அரண்மனைக்குள்ளேயே தாருவர்மன் அப்படிங்கிற ஒரு சிப்பாயையும், சகடதாசன் அப்படிங்கிற கணக்காளரையும், சந்தனதாசன் அப்படிங்கிற ரத்தின வியாபாரியையும் அவனை பழி தீர்க்க நியமிக்கிறான். சந்தனதாசன் வீட்டில் அமாத்திய ராட்சசனுடைய மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஏன்னா சந்தனதாசன் தான் அவனுடைய உயிருக்கு உயிரான நண்பன். அதனால் அவன் பொறுப்பில் அவர்களை விட்டுட்டு தன்னுடைய முத்திர மோதிரத்தையும் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு அந்த தேசத்திலிருந்து தப்பிச்சு போகிறான் அமாத்திய ராட்சசன். இந்த சமயத்தில் கூடாரத்தில் சாணக்கியனும் சந்திரகுப்த மௌரியனும் இருக்கும்போது அங்கே யவன தேசத்து அரசனின் தம்பியான வைரோபகன் வரான். வந்தவன் இவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறதா சொல்கிறான். என்னுடைய அண்ணனுக்கு கொடுக்கறதா சொன்ன இந்த ராஜ்யத்தில் ஒரு பகுதியை எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து நிற்கிறான். சரின்னு சொல்லி அவனையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் சந்திரகுப்த மௌரியனுக்கு நடுநிசையில் பட்டம் சூட்டணும் இல்லையா? அரண்மனைக்குள்ளே வரும்போது அரண்மனையை அலங்கரிக்கணும். அதுக்காக அரண்மனை சிற்பியான தாருவர்மனை கூப்பிடுறாங்க. தாருவர்மனோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அரண்மனையை அலங்கரிச்சுட்டு தான் சொல்கிறான். இது சந்தேகத்தை ஏற்படுத்தது சாணக்கியருக்கு. அங்கே சந்திரகுப்தன் ஏற வேண்டிய யானையான சந்திரலேகை மீது வைரோபகனை ஏற்றி விடுறாரு. முதல்ல அவன் போகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவனுக்கு தானே, அதுக்கப்புறமா சந்திரகுப்த மௌரியனை அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைரோபகனை போக சொல்கிறாரு. வைரோபகன் முதல் கோட்டை வாசலை தொடும்போதே இந்த தாருவர்மன் செஞ்சு வச்ச சதியின் மூலமாக மேலிருந்து மிகப்பெரிய பாறை கீழே விழுது. அது தவறுதலாக அந்த யானை பாகன் மீது விழுந்துருது. அதனால் இனி மாட்டிப்போன்னு தெரிஞ்ச தாருவர்மன் அவன் கையில் வச்சிருந்த இரும்பு கம்பியை வைத்து கோட்டையின் மேல் பகுதியிலிருந்து அந்த வைரோபகனை அடித்து கொள்கிறான். அது சந்திரகுப்த மௌரியன் நினச்சி தான் அவன் கொள்கிறான். ஆனால் அது வைரோபகனாக இருக்க அவனோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. கடைசியாக அவனை பிடித்து அவனையும் கொன்னுடுறாங்க. வைரோபகன் இறந்தது தாருவர்மனால தான் அப்படிங்கிறத அவனோட ஆட்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்களும் அந்த நாட்டை விட்டே போயிடுறாங்க. இப்போ மொத்த நாடுமே சந்திரகுப்த மௌரியனுக்கு மட்டும்தான். சாணக்கியரின் புத்திசாலித்தனத்தினால சந்திரகுப்த மௌரியன் இருக்க வேண்டிய இடத்துல வைரோபகன் இருந்தனால அவன் இறந்து போயிட்டான். இப்படி காப்பாற்றப்பட்ட சந்திரகுப்த மௌரியன் அந்த பாடலிபுரத்துக்கே அரசனாக பதவியேற்றான். இப்போது அவனுக்கு அமைச்சராக சாணக்கியர் இருக்கார்.
ஆனால் சாணக்கியருக்கு இந்த அமைச்சர் வேலையிலலாம் விருப்பம் கிடையாது. அவருக்கு தவ வாழ்க்கை மீது தான் விருப்பம் அதிகம். அதனால் எப்போதும் நம்மளே அமைச்சராக இருக்க முடியாது. சந்திரகுப்த மௌரியன அரசராக்கிறது மட்டும் பெரிய வேலை கிடையாது. சரியான அமைச்சரோட எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு போகணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால் இதுக்கு சரியான அமைச்சர் யாராக இருக்குன்னு யோசித்து பார்க்குறாரு. இங்கிருந்து ஓடிப்போன ராட்சசன் தான் இதுக்கு சரியான ஆள். ஆனால் அவன் திரும்ப இங்கே வரமாட்டானே. அவன்தான் நந்த ராஜ்யத்துக்கு மட்டும்தான் விசுவாசியாக இருப்பேன் அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி சந்திரகுப்த மௌரியனுக்கு விசுவாசமான அமைச்சராக அவன் ஆக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு சாணக்கியர். அதுக்கும் பல திட்டங்களை வச்சுருந்தார். இதே நேரத்தில் அமாத்திய ராட்சசன் யவன தேசத்தில் போய் தஞ்சம் புகிறான். அப்படி அவன் போய் யவன தேசத்து அரசனின் மகனான மலையகேதுவை சந்திக்கிறான். உங்களோட தந்தை இருந்ததுக்கு காரணம் அந்த சாணக்கியனும் சந்திரகுப்தனும் தான். அவர்களை பழி தீர்க்க வேண்டாமா அப்படின்னு தூண்டி விடுறான். அப்படி பழி தீர்த்தா அவங்கள கொன்னுட்டு அந்த தேசம் முழுக்க உங்களுக்கே நான் வாங்கித்தரேன் அப்படின்னு அமாத்திய ராட்சசன் சொல்கிறான். அமாத்திய ராட்சசனுக்கு நல்ல அனுபவமும் புத்தி கூர்மையும் இருக்கிறது மலையகேதுவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவன் கூட கூட்டு சேர்ந்துட்டா நாளைக்கு பாடலிபுரம் நம் வசமாகும் அப்படின்னு நினச்ச மலையகேது அவன் கூட கூட்டு சேர்ந்துக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்திரகுப்தனையும் சாணக்கியனையும் அழிக்க திட்டம் போடுறாங்க. ஆனால் சாணக்கியனோ ராட்சசனை மீண்டும் அமைச்சராக இந்த நாட்டுக்கே எப்படி கொண்டு வரதுன்னு திட்டம் போட்டுட்ருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் சந்திரகுப்த மௌரியரை சந்திக்க சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சாணக்கியர் அவனை உள்ள விடு அப்படிங்கிறாரு. அந்த பிச்சைக்காரன் வேறு யாரும் கிடையாது, சாணக்கியர் நியமித்த ஒரு ஒற்றன் தான். அவன் விசாரிச்சுட்டு வந்து ஒரு தகவலை சொல்கிறான். இந்த தேசத்தில் கணக்கரா சகடதாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனும் சந்தனதாசன் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கான். அவங்க 2 பேரும் அமாத்திய ராட்சசனுடைய நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் சந்தனதாசனுடைய வீட்டில் தான் அவருடைய மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவங்க ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த முத்திரை மோதிரத்தை அங்கே கண்டெடுத்தன்னு சொல்லி அமாத்திய ராட்சசனுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து சாணக்கியர் கையில் கொடுக்குறான் அந்த பிச்சைக்காரன். அதை வாங்கி பார்த்ததும் சாணக்கியர் அந்த முத்திரை மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சகடதாசனான எழுத்தாளர்கிட்ட தன்னோட சிஷ்யன் ஒருத்தனை நியமிக்கிறாரு. அவனோட பேர் சித்தார்த்தகன். அந்த சித்தார்த்தகன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ அவருக்கு உதவியாளராக இரு. அதே சமயத்தில் அவரை நான் கைது செய்து கொலைக்களத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். அப்போ கொலைக்களத்தில் இருக்கிறவங்கள மிரட்டுற மாதிரி நீ மிரட்டணும். மிரட்டும் போது கண்களை சிமிட்டு அவங்க ஒதுங்கி ஓடிடுவாங்க. அப்போது அவரை காப்பாற்றி நீ யவன தேசத்துக்கு கூட்டிகிட்டு போய் அமாத்திய ராட்சசன் கூட சேர்ந்துரு அப்படின்னு திட்டம் போட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் யவன தேசத்து அரசனுடைய விலை மதிக்க முடியாத 3 நகைகள் சாணக்கியர்கிட்ட இருந்துச்சு. அந்த 3 நகைகளையும் சித்தார்த்தகன் கிட்ட கொடுத்து ஒரு கடிதத்தையும் கொடுத்து இந்த கடிதத்தை சகடதாசன் கையாலேயே எழுதி கொடுக்கும்படி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த சித்தார்த்தகன் அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறான். சகடதாசன் கிட்ட போய் சிஷியனாக சேர்றான். அவர் சொன்ன மாதிரியே அவர் கொடுத்த கடிதத்தை சகடதாசன் கையால் எழுதி வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சாணக்கியர்கிட்ட கொடுக்குறான். சாணக்கியர் அவர் சொன்ன மாதிரியே சகடதாசனை கொலைக்களத்தில் கூட்டிகிட்டு வரும்போது அவரை காப்பாற்றி சித்தார்த்தகன் யவன தேசத்தில் இருக்கிற அமாத்திய ராட்சசன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். இப்படி அவர் திட்டமிட்டபடி எல்லாமே நடந்துருச்சு. அடுத்தது சந்தனதாசனை கூட்டிகிட்டு வந்து கொலைக்களத்தில் நிற்க வைக்கிறாங்க. இனி நீ அந்த ராட்சசனுடைய மனைவி மக்களை காட்டி கொடுக்கல அப்படின்னா உன்னை கொன்னுருவன்னு மிரட்டுறாரு சாணக்கியர். ஆனால் அவனும் உண்மையான நண்பன். என்னோட நண்பனோட மனைவி மக்களை நான் நிச்சயமாக காட்டித்தர மாட்டேன், நீங்கள் என்னை கொன்னாலும் சரி அப்படின்னு சந்தனதாசன் சொல்கிறத கேட்டு சாணக்கியர் ஆச்சரியப்படுறாரு. அவனை சிறைச்சாலையிலேயே அடைச்சும் வைக்கிறாரு. இப்போது இங்கே அமாத்திய ராட்சசன் மலையகேது கூட சேர்ந்து நல்லவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் சாணக்கியர் இன்னொரு வேலையும் செய்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய 7 சேனாதிபதிகளை யவன தேசத்துக்கு அனுப்புகிறாரு. யவன தேசத்தில் போய் மலையகேதுக்கிட்ட நான் உங்களெல்லாம் துரத்தி விட்டதா சொல்லி அவங்கிட்ட சேனாதிபதிகளாக சேர்ந்துக்குங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த 7 சேனாதிபதிகளும் யவன தேசத்து அரசன்கிட்ட போய் சேனாதிபதிகளாக சேர்ந்துக்கிறாங்க. சாணக்கியரும் சந்திரகுப்தரும் சேர்ந்து எங்களை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு பொய்யா சொல்கிறாங்க. அதை நம்பின அந்த அரசனும் அவர்களை அந்த நாட்டிலேயே வச்சுக்கிறான். இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது இப்போது அமாத்திய ராட்சசனுக்கு ஒன்று தோணுது. சாணக்கியனும் சந்திரகுப்தனும் ஒன்றா இருந்தால் பிரச்சனை தான், அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அதனால் சந்திரகுப்தனும் சாணக்கியனும் பிரிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது ராட்சசனுக்கு.
இந்த நேரத்தில் சாணக்கியர் இதை ஒரு ஒற்றன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. உடனே சந்திரகுப்த மௌரியன் கிட்ட, நீ என்னை திட்டுவது போல திட்டு, நான் கோபித்து கொண்டு இந்த நாட்டை விட்டு போவது போல போகிறேன், இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துவோம், அதுவும் அந்த அமாத்திய ராட்சசனுடைய ஒற்றன் இங்கே இருக்கும்போது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சந்திரகுப்த மௌரியரும் சரி அப்படின்னு சொல்கிறான். அது போலவே அமாத்திய ராட்சசன் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க விராதன் அப்படிங்கிற ஒரு ஒற்றனை அனுப்பிச்சி வைக்கிறான். அந்த ஒற்றன் வந்த உடனே சாணக்கியர் தன்னுடைய வேலையை காட்டுறாரு. சந்திரகுப்தன் கிட்ட, நான் சொன்னா கேளு, இப்போது இந்த விழாலாம் வேண்டாம் அப்படின்னு கத்துறாரு. ஆனால் சந்திரகுப்த மௌரியனோ, நீங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டேறீங்க, நான் அரசனா இல்லை நீங்கள் அரசனா அப்படின்னு சண்டையிடுறான். இந்த நேரத்தில் மட்டும் அமாத்திய ராட்சசன் இங்கே அமைச்சராக இருந்திருந்தா எல்லாமே சரியாக இருந்திருக்கும், அவனை போல ஒரு புத்திசாலியை நாம் இங்கிருந்து இழந்துட்டு தவிக்கிறோம் அப்படின்னு கத்துறான். இப்படி சாணக்கியனும் சந்திரகுப்த மௌரியனும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதே சமயத்தில் யவன தேசத்து அரசனா இப்போ இருக்கிற மலையகேது கிட்டிருந்து ஒரு பெரிய முத்து மாலை பரிசா அமாத்திய ராட்சசனுக்கு வழங்கப்படுது. அமாத்திய ராட்சசன் இப்போ யவன தேசத்தில் தானே அமைச்சராக இருக்கிறான். மலையகேது கூட சேர்ந்து எப்படி சாணக்கியனை ஒழிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு பரிசா அந்த முத்து மாலையை தரான் மலையகேது. அப்போது ஒரு சமயம் அந்த சாணக்கியருடைய ஒற்றர்களில் ஒருத்தர் மலையகேதுக்கு கூடவே இருந்து தேவையில்லாத தூண்டுதல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன்தான் பகுராயன் அப்படிங்கிறவன். அவன் இப்போ மலையகேதுகிட்ட அமாத்திய ராட்சசனை பற்றி தப்பாக சொல்கிறான். அமாத்திய ராட்சசன் கூடிய விரைவிலேயே சந்திரகுப்த மௌரியனுக்கு அமைச்சராக போகிறான், அது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆச்சரியப்படுறான் மலையகேது. நம்ப மறுக்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், சந்திரகுப்த மௌரியனும் நந்த வம்சத்து மகன்தான், அதனால் அவன் மேலே இந்த அமாத்திய ராட்சசனுக்கு விருப்பம் உண்டு, சாணக்கியர் மேலே தான் விருப்பம் இல்லை, வேணும்னா பாருங்க அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்ல கோபம் அடைஞ்ச மலையகேதோ அந்த அமாத்திய ராட்சசனை சந்திக்க அவனோட அறைக்கு போகிறான். அந்த நேரத்தில் பாடலிபுரத்திலிருந்து வந்த ஒற்றன் ஒரு விஷயத்தை அமாத்திய ராட்சசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சாணக்கியரும் சந்திரகுப்த மௌரியனும் சண்டை போட்டுக்கிட்டதாகவும் ராட்சசனே எவ்வளோ சிறந்தவன்னு சந்திரகுப்த மௌரியன் பாராட்டினதாகவும் சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட மலையகேதோ அந்த அமாத்திய ராட்சசனை சந்திக்காமையே கிளம்பி போகிறான். இந்த பாகராயன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. சந்திரகுப்த மௌரியன் கூட அமாத்திய ராட்சசன் சேரதான் போகிறான் அப்படின்னு நினச்சி அமாத்திய ராட்சசன் மேலே கோபத்தோடு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அமாத்திய ராட்சசனை யாரெல்லாம் சந்திக்க வராங்க, இங்கிருந்து என்னெல்லாம் கொண்டு போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு சுங்க சாவடியை வைக்கிறான். அதை கடந்து தான் எல்லோரும் வரணும், போகணும், சீட்டு வாங்கிட்டு தான் போகணும். சுங்கசாவடி அமைப்பதற்கு முன்னதாகவே அந்த ஒற்றன் அங்கே வந்திருந்த சமயத்தில் சித்தார்த்தகனும் சகடதாசனும் அமாத்திய ராட்சசனை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் அமாத்திய ராட்சசன் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறான் சித்தார்த்தகன். இப்படி சகடதாசனை கொலைக்களத்திலிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறத கேட்ட அமாத்திய ராட்சசன் அவனை பாராட்டி மலையகேது அவனுக்கு பரிசா கொடுத்த முத்து மாலையை கொடுக்குறான். அந்த சமயத்தில் சித்தார்த்தகன் தன்னுடைய குரு தான் கிட்ட கொடுத்து விட்ட பர்வதேஸ்வரனுடைய 3 அரிய நகைகளை அந்த அமாத்திய ராட்சசன் கையில் கொடுக்குறான். அதை ஆசையோடு வாங்கி அணிஞ்சுக்கிறான் அமாத்திய ராட்சசன். அதுக்கப்புறமா அந்த முத்து மாலையை ஒரு பெட்டியில் வச்சு ஒரு முத்திரை மோதிரத்தை எடுத்து முத்திரை வைக்கும்போது சித்தார்த்தகனை பார்க்குறான் அமாத்திய ராட்சசன். சித்தார்த்தகன் கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் என்னதாச்சே, இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் சந்தனதாசன் வீட்டுக்கு வெளியிலிருந்து இந்த மோதிரம் எனக்கு கிடச்சிச்சு, சந்தனதாசனும் இப்போ கொலைக்களத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சித்தார்த்தகன் சொல்லும்போது அந்த ஒற்றன், ஆமாம் அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இங்கேயே வந்தேன் அப்படிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு ஆடி போகிறான் அமாத்திய ராட்சசன். அவனுடைய நெருங்கிய நண்பன் சந்தனதாசன். அவனோட குடும்பத்தை பாதுகாப்பாக இதுவரை பாதுகாத்தவனும் அவன்தான். தன்னோட குடும்பத்துக்காக இப்போ உயிர் துறக்கவே தயாராயிட்டான் அவன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவனை எப்படியும் காக்கணுமே அப்படின்னு நினைக்கிறான். இதே சமயத்தில் மலையகேதோ அமாத்திய ராட்சசனுக்கு எதிரான ஆதாரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான். பகுராயன் அதுக்கு பக்கபலமாக நின்றுட்டு இருந்தான். இந்த நேரத்தில் சித்தார்த்தகனும் சகடதாசனும் அங்கே வந்ததுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சகடதாசனை அமாத்திய ராட்சசன் தன்னுடைய எழுத்தாளராக வழக்கம் போல் நியமிச்சுக்கிறான். கொஞ்ச நாள் அங்கே இருந்த சித்தார்த்தகன் அமாத்திய ராட்சசன் கிட்ட இருந்து விடை பெற்று நான் பாடலிபுரத்துக்கு போகிறேங்கிறான். இதுதான் சாணக்கியர் சொல்லி கொடுத்த தந்திரமும். அதனால் அவன் கிளம்பும்போது ஒரு பெட்டியில் முத்து மாலை இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஏற்கனவே சகடதாசன் கிட்ட எழுதி வாங்கின கடிதத்தையும் எடுத்துக்கிறான். கிளம்பும்போது சுங்கச்சாவடியில் அவன் நிறுத்தப்படுறான். அப்படி நிறுத்தப்படும் போது என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவன் கையில் ஒரு கடிதமும்
மலையகேது அமாத்திய ராட்சசனுக்கு கொடுத்த முத்து மாலையும் இருக்கிறத பார்த்த பகுராயன் அவனை கொண்டு போய் மலையகேது முன்னாடி நிறுத்துறாரு. மலையகேது, இந்த முத்து மாலை உனக்கு எப்படி வந்துச்சு? இது நான் ராட்சசனுக்கு கொடுத்ததாச்சே அப்படின்னு சொல்ல, அவர் தான் இதை கொடுத்து அனுப்புனாரு அப்படிங்கிறான். அப்போ அவன் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாங்க. அதில் யாருக்கோ எழுதிய கடிதம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுவே அவர்களுக்கு சந்தேகத்தை கிளப்பியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேர்த்துக்குள்ள நட்பை ஏற்படுத்திக்க நான் ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கேன். அதே போல் நீங்கள் எனக்கு கொடுத்த 3 நகைகளையும் நான் வாங்கி அணிஞ்சுக்கிட்டேன். மீதி விஷயங்களை சித்தார்த்தகன்கிட்ட சொல்லி விட்டுருக்கேன் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. இதை படித்த உடனே சித்தார்த்தகனை கேட்குறான், இது யார் எழுதின கடிதம் அப்படின்னு கேட்க, அமாத்திய ராட்சசன் சொல்லி சகடதாசன் எழுதின கடிதம் தான், அவனுடைய கையெழுத்து தான் இது, வேணும்னா சோதிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு ஆளை அனுப்பி சகடதாசன் கிட்ட இருந்து ஏதாவது எழுதி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சகடதாசன் எழுதி கொடுத்ததை இதோட வச்சு பார்க்கும்போது 2ம் ஒரே மாதிரியாக இருந்துச்சு. அதில் ராட்சசனுடைய முத்திரையும் பதிக்கப்பட்டிருந்தனால இது நிச்சயமாக அமாத்திய ராட்சசன் செய்த வேலை தான். இதை யாருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்க, இதை நான் சந்திரகுப்த மௌரியனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சித்தார்த்தகன் சொல்கிறான். அப்போ தான் கோபப்பட்ட மலையகேது, இந்த ஆதாரத்துக்காக தான் காத்திருந்தேன், உடனடியாக போய் ராட்சசன் இங்கே வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து அமாத்திய ராட்சசன் கூட்டிகிட்டு வரப்படுறான். அந்த நேரத்தில் சித்தார்த்தகன் கிட்ட வாய்மொழியோ ஏதாவது சொல்லிவிட்டாங்களான்னு கேட்க, அதுக்கு சித்தார்த்தகன் ஆமாம் அப்படிங்கிறான். உங்கள் கூட இருக்கிற 5 சிற்றரசர்களும் தேவையான நேரத்தில் உங்களுடைய செல்வங்களையும் நாட்டையும் பறிச்சுக்கிட்டு உங்களை தள்ளி விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதையும் சந்திரகுப்த மௌரியர்கிட்ட சொல்ல சொல்லி ராட்சசன் சொன்னதா சொல்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மலையகேது அப்படியே ஆடி போகிறான். தன்னை சுற்றி இவ்வளவு பெரிய சதி நடக்குதா அப்படின்னு அவன் பயப்பட, அதற்கு தூபம் போடுற மாதிரி பகுராயன், ஆமாம் அவங்க செய்யறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறான். இந்த பகுராயனும் சித்தார்த்தகனும் சாணக்கியருடைய சீடர்கள் தான். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாதவர்கள். ஏன்னா சாணக்கியர் தன்னுடைய சீடர்களை பல இடங்களில் வச்சிருந்தாரு. அதனால எல்லோருக்கும் அறிமுகம் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் தங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அமாத்திய ராட்சசன் அங்கே வரான். அவனுடைய கழுத்தில் இந்த மலையகேதுவின் தந்தையோட அரிய வகை நகைகள் போடப்பட்டிருந்துச்சு. இதுதான் பாடலிபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கு. இந்த நகைகளை தான் இவன் வாங்கி போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? சந்திரகுப்த மௌரியன் கூட இவன் சேர தயாராயிட்டான்னு தான் அர்த்தம். எல்லோரும் சேர்ந்து என்னை சதி செய்கிறீங்களா அப்படின்னு மலையகேது அமாத்திய ராட்சசன் மேலே கோபமாக கத்துறான். இங்கே மலையகேது சொல்கிறது எதுவுமே அமாத்திய ராட்சசனுக்கு புரிபடலை. கடைசியாக அந்த கடிதமும் முத்து மாலையும் சித்தார்த்தகன் இப்போ நயவஞ்சகமாக மாறி பேசுகிறதையும் கேட்டு எல்லாமே அந்த சாணக்கியன் செய்த சதி அப்படிங்கிறத அமாத்திய ராட்சசன் புரிஞ்சுக்கிறான். உடனடியாக மலையகேது தன்னோட கூட்டு சேர்ந்திருந்த 5 சிற்றரசர்களையும் தூக்கில் போட உத்தரவு பிறப்பிக்கிறான். அவங்க தானே என்னுடைய செல்வங்களை பறிக்க பார்த்தாங்க அப்படின்னு கோபப்பட்டு கடைசியாக அமாத்திய ராட்சசனை போனா போகுது அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணி உங்கள் நாட்டுக்கே நீ ஓடிரு அப்படின்னு துரத்தி விடுறான். இப்போது மலையகேது, நல்ல வேலை நம்ம பாடலிபுரத்து மேலே போர் புரிஞ்சு போகலை. இத்தனை சதிவலைகளுக்குள்ள நான் போர் புரிஞ்சு போனால் என்னோட நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற 7 சேனாதிபதிகளும் பாடலிபுரத்திலிருந்து வந்ததற்கு காரணமே மலையகேதுவை கைது பண்ணுறதுக்கு தான். அது தெரியாத மலையகேது அங்கே அமைதியாக உட்காந்து ஆட்சி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போ கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போகிறான் அமாத்திய ராட்சசன். என்னை சுற்றி சதிவலை பின்னது இந்த சாணக்கியன் தான். எல்லோரையும் எனக்கு எதிராக திருப்பிட்டான். என்னுடைய நண்பன் சந்தனதாசனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டான். நம்ம ஒருவேளை இறந்து போயிடலாமா அப்படின்னு கூட அவனுக்கு தோணுச்சு. இப்போ அமாத்திய ராட்சசனுக்கு வேற வழியே இல்லை. அவன் இப்போது பாடலிபுரம் போயே ஆகணும். அப்படி பாடலிபுரத்துக்கு அவன் போய் சேர்ற வழியில் ஒரு தோட்டத்தில் ஒரு மனிதன் தூக்கிட்டுக்க போகிறான். அவன்கிட்ட ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, என்னுடைய நண்பனின் நண்பனான சந்தனதாசனை இன்னைக்கு கொலைக்களத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வளவு நல்ல மனிதன் இறந்து போகிறத என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் நான் இறந்து போக முடிவெடுத்துட்டேன்னு சொல்கிறத கேட்டு இவருக்கு என்னவோ போலாகுது. என்னுடைய உயிர் தோழன் தானே அந்த சந்தனதாசன். என்னோட குடும்பத்துக்காக தான் நான் உயிர் துறக்க போகிறான். நான் ஏன் இன்னும் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமாத்திய ராட்சசன் வேகமாக கிளம்பி சந்திரகுப்த மௌரியன்கிட்டையும் சாணக்கியர்கிட்டையும் நிற்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன். என்னுடைய நண்பனான சந்தனதாசனை விடுதலை பண்ணுங்க. என் குடும்பத்துக்காக அவன் சாகக்கூடாது அப்படின்னு கெஞ்சுறான். அப்போ தான் சாணக்கியர் சொல்கிறாரு,
நீ இந்த நாட்டோட பிரதான அமைச்சரா எப்போதுமே இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, வாக்கு கொடு. அதுக்கப்புறமா உன்னோட நண்பனை நான் விடுதலை பண்ணுறேன், அவனை ஒரு பெரிய வியாபாரியாகவும் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக அதற்கான சத்தியத்தை அவன் செஞ்சு கொடுத்த உடனே அவனை அங்கே அமைச்சராக பதவி நியமனம் பண்ணுறாரு சாணக்கியர். தான் பதவியிலிருந்து விலகி வெளியில் போகிறாரு. அந்த சமயத்தில் மலையகேது அங்கே கைது செய்யப்பட்டு கூட்டிகிட்டு வரான். ஏன்னா ஏற்கனவே சாணக்கியர் அமைச்ச 7 சேனாதிபதிகளும் மலையகேதுவை சுற்றி வளைத்து கைது பண்ணிடுறாங்க. அவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தும்போது, இப்போது நான் அமைச்சர் கிடையாது, அமாத்திய ராட்சசன் தான் அமைச்சர், அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு சாணக்கியர் போகிறாரு. அப்போ அமாத்திய ராட்சசன் மலையகேதுவை மன்னிச்சு விடுறான். ஏன்னா கொஞ்ச நாட்கள் அவனோட தேசத்தில் என்னை அமைச்சராக வச்சுருந்தான், நல்லாவே பார்த்துக்கிட்டான், கடைசியாக கூட என்னை மன்னிச்சு விட்டுட்டான். அதனால் மலையகேதுவுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனோட நாட்டை அவனுக்கே கொடுத்துடலாங்கிறான். அதேபடி செஞ்சிடறாங்க. கடைசியாக சாணக்கியர் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிட்டு அவிழ்த்து விட்ட குடுமையை முடிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து சந்தோஷமாக விடை பெற்று கிளம்புறாரு. அமாத்திய ராட்சசன் அமைச்சராக இருக்க சந்திரகுப்த மௌரியன் சிறப்பாக ஆட்சி பண்ணுறான். இப்படி அமாத்திய ராட்சசன் கடைசியாக தன்னுடைய நட்புக்காக அடிபணிஞ்சான். சந்தனதாசனோ உயிரே போனாலும் என்னுடைய நண்பன் சொன்ன வாக்கை மீற மாட்டேன், நண்பன் என்னுடைய குடும்பத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் என்ன. இப்படி ஒரு மிக சிறந்த நட்புக்கு உதாரணமாகவும் சாணக்கியர் தந்திரத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கதை அமைஞ்சிச்சு. இது லத்திர ராட்சசம் அப்படிங்கிற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் நூல். இதை எழுதியவர் எம் நாராயணசாமி ஐயர். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.